இதனால வந்து தெய்வத்தையும் ஏமாத்துறாங்க, மனுஷாலையும் ஏமாத்துறாங்க. எல்லாத்துலயும் கலப்படம்னா இப்ப எப்படிதான் வாழ முடியும் உலகத்துல? அப்ப சாமியை தான் ஏமாத்துறீங்க, மனுஷாலையும் ஏமாத்துறீங்க. சாமி இதை விட என்னன்னா இப்ப ஐயருங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் வந்து ஒரு நான் ஒரு முட்டை கூட சாப்பிடாதவங்க நான் நிறைய பேர் பார்த்துக்கேன். அவங்களாம் விரதம் எப்படி இருப்பாங்க? ஏன் அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கே தெரியாதுங்களா இதெல்லாம் கலப்படம் நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்குலாம்? அதெல்லாம் தெரிஞ்சுதானே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப தப்பு. இதுக்காக ஒரு விரதம் இருந்து வீட்லயும் ஒரு சுத்தபத்தம் பண்ணி நாங்களும் ஒரு வாரம் சுத்தமா இருந்து அந்த கோவிலுக்கு வந்து அதை பார்க்கறது கூட ஈஸியா நம்ம நேரம் போன உடனே சாமியை பார்க்க முடியுதா? நான் கேட்கறேன். எப்படியும் நிக்கிறோம், ஒரு நாள் நிக்கிறோம். ஒரு வாட்டி நாங்க போகும்போது ஒரு நைட்டு நின்னோம், மறுநாள் நைட்டு தான் சாமியே பாக்குறோம். அந்த சாமியை பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் தான் கொடுக்குறீங்க, வலிச்சு தள்ளிடுறீங்க உடனே. அதையும் நாங்க பார்த்துட்டு வெளியே வந்து அப்பா தெய்வம் மாதிரி நமக்கு, அப்பா தெய்வத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்குது. ஆளாளுக்கு உங்களுக்கு ஒரு லட்டு தான். இதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டாண்ட எல்லாருக்கும் கொடுக்கணும், அது பிரசாதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்க கை காசை போட்டு ஒரு லட்டு நாங்க வாங்குறோம். அதை வாங்கி நாங்க வாயில போட்டு அதை நாங்க அவ்வளவு சுத்தபத்தமா இருந்தது வேஸ்ட். அதை வாயில போட்டதுமே எங்க புனிதம் எல்லாம் போயிடுச்சு.